ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பி ஹேப்பி அண்ட் பி ஹெல்த்தி. இன்றைக்கி நம்ம லங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நுரையீரல், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உடம்பில் 2 பக்கமும் நுரையீரல்கள் இருக்குது. இது நம்ம சுவாசத்திற்கு முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம வலது பக்கம் நுரையீரல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதாவது 3 மடல்கள் இருக்கும். இடது பக்கம் நுரையீரல் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும், 2 மடல்கள் இருக்கும். ஏன்னா இடது பக்கம் இருதயம் இருக்குது இல்லையா, அந்த இதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் எவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்காரு பார்த்தீங்களா. இதில் கோடிக்கணக்கான காற்று சிற்றறைகள் குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம சுவாசிக்கும்போது இந்த காற்று அறைகளில் தான் அந்த ஆக்சிஜன் உள்ளே வரும். உள்ளே வரும்போது இதில் தந்துகி குழாய்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குழாய்கள் இருக்குது. இது ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் இருக்குது இல்லையா, அந்த ஹீமோக்ளோபின் என்ன பண்ணும், அந்த காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துட்டு ரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியில் கொண்டு போயிடும். அப்போ ரத்தம் சுத்தமாயிரும் இல்லையா. அதை தான் திருப்பி நம்ம ஹார்ட்லேருந்து வர்ற ரத்தம், அந்த மாதிரியான அந்த அனாட்டமி நடக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு நம்ம மூக்கு வழியாக வெளியேறிடுது. நம்ம நுரையீரலில் சக்தி கம்மியாச்சுன்னா நமக்கு மூக்கு, தொண்டை, நுரையீரல், தோல் இதிலெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த நுரையீரலோட அக்குபஞ்சர் தியோரி படி இந்த நுரையீரலோட டைம் என்ன அப்படின்னா அதிகாலை 3லிருந்து 5 மணி வரைக்கும். அதனால தான் அவங்க அந்த டைமில் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணுனா நுரையீரல் ரொம்ப சக்தி பெறும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 3 to 5 அந்த டைமில் மூச்சு பயிற்சி பண்ண சொல்கிறாங்க. அது பண்ணுனா நுரையீரல் ரொம்ப சக்தியாக இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் நிறைய உள்ளே போகுது இல்லையா அந்த டைமில். அப்போ நுரையீரல் சக்தி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நுரையீரலுக்குரிய குணம் என்ன அப்படின்னா துக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்குபஞ்சர் தியோரி படி துக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லங்ஸு பிரச்சனை, எனர்ஜி கம்மியாக உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன விஷயம்னாலும் உடனே அவங்க கண்ணிலேருந்து தண்ணி அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப ஒரு துக்கமாகவே இருப்பாங்க. அந்த மாதிரியான எதுக்கெடுத்தாலும் ஒரு துக்கப்படுவாங்க. அந்த மாதிரியான குணம். இவங்களுடைய உணர்வு, அதாவது தொடு உணர்வு என்ன அப்படின்னா ஸ்மெல்லு, நுகர்தல். ஏன்னா லங்ஸு, லார்ஜ் இன்டெஸ்டைன் 2 ஒரே மாதிரியானது. இது அக்குபஞ்சர் தியோரி படி காற்று மூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர், நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது காற்று சம்பந்தப்பட்ட மூலகம். நுரையீரலும் பெருங்குடலும். அடுத்த எபிசோடில் நம்ம பெருங்குடலை பற்றி பார்க்கலாம். இதனுடைய நிறம் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா வெண்மை. அதாவது வெண்மையான உணவுகளை சாப்பிட்ணும். வெண்மையான கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. கலரை எடுக்கும் பொழுது உணவுகள் அப்படின்னா காரத்தன்மையுள்ள உணவுகள் சாப்பிடணும் அப்படிம்பாங்க. காரத்தன்மை அப்படின்னா இந்த சிறுகீரை அதெல்லாம் காரத்தன்மை உள்ளது. இஞ்சி, சுக்கு, மிளகு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் காரத்தன்மை உள்ளது. அந்த மாதிரி காரத்தன்மையுள்ள உணவுகள் சாப்பிடணும். இது எந்த திரவத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னா சளி, கோழை இந்த மாதிரியான திரவங்களை வெளிப்படுத்தும். இது கூட எங்களுக்கு தெரியாதா, இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. ஆனால் இது அக்குபஞ்சர் தியோரி படி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் அந்த லங்ஸோட எனர்ஜி கம்மியானால் வரும். லங்ஸுக்குரிய இயற்கையான இயல்புகள் இதுதான். இதனுடைய சுவை காரம்னா, அப்போ காரம் சம்மந்தப்பட்ட உணவுகள். நம்ம இப்போ சளி பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறோம், மிளகு தட்டி ரசம் வைக்கிறோம், இஞ்சி சாறு குடிக்கிறோம், சுக்கு காஃபி குடிக்கிறோம், அந்த மாதிரிலாம் குடிக்கிறோம் இல்லையா. அதனால் காரத்தன்மையுள்ள உணவுகள் சாப்பிடும் பொழுது இதனுடைய எனர்ஜி கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இதனுடைய சத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விட்டமின்ஸ். அதாவது இப்போ லங்ஸு எனர்ஜி கம்மியாயிருச்சுன்னா இப்போ சொல்கிறோம் இல்லையா, இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி பண்ணணும், விட்டமின் சி உள்ள உணவுகள் நிறையா சாப்பிடுங்க. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும்போது சளி உங்களுக்கு கம்மியாயிரும், லங்ஸு எனர்ஜி வரும் அப்படின்னு ஜென்ரலாகவே நம்ம இந்த கொரோனா டைமில் காய்ச்சல் வர்றப்ப, சளி வர்றப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அது இதற்குரிய சத்து என்ன, ஊட்டச்சத்து என்ன அப்படின்னா விட்டமின்ஸ்கள். சுரப்பி என்ன, அதாவது இது சம்மந்தப்பட்ட கிளான்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு கிளான்ஸ். அதாவது நமக்கு தைராய்டு டிசீஸ் வரும்பொழுது நிறைய பிரச்சனைகள் வருது, மெட்டபாலிசம், ஹார்மோன் அந்த மாதிரி நிறையா வருது. ஆனால் குறிப்பாக தைராய்டு குறித்த பிரச்சனைகள், ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு அந்த மாதிரி வரும்பொழுது நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாதிக்கப்படுது. அதாவது நம்ம நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்குரிய அந்த மசில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்கும்.
அதனால் இது சம்மந்தப்பட்ட கிளாண்ட் வந்து நம்ம தைராய்டு கிளாண்ட் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். இந்த லங்ஸ் எனர்ஜி கம்மியாகும்போது நமக்கு என்னெல்லாம் வந்து அறிகுறிகள் வரும் அப்படின்னா, காலையில் நம்மளால் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாது. எழுந்தாலுமே ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மந்த நிலையில தான் நம்ம இருப்போம். அப்புறம் சளி, கோழை, ஆஸ்துமா இதெல்லாம் நமக்கு வந்து வந்துடும். தூங்கும்போது ரொம்ப வியர்வை வரும். எங்கன்னா கழுத்தில், அக்குள் பகுதியில், தொடைப்பகுதியிலலாம் வியர்வை வரும். ஒரு வாசனை பொருள்களை நுகரும் பொழுது தலைவலி வந்துடும், தும்மல் வரும், அலர்ஜி வரும், அப்புறம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். இதெல்லாமே லங்ஸ் எனர்ஜி கம்மியாகக்கூடிய சிம்டம்ஸ். அப்போ நம்ம லங்ஸையும் கரெக்ட் பண்ணும் பொழுது, அதனுடைய எனர்ஜியை வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணும் பொழுது, அதாவது அதற்குரிய உணவுகள், அதற்குரிய கலர்ஸ், அதற்குரிய சக்கராஸ் அதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது, அது எனர்ஜி ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னும் உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆகும். ஸோ நம்ம லங்ஸை வந்து ரொம்ப பத்திரமா நம்ம பாதுகாத்துக்குவோம். அதற்குரிய மனநிலை என்ன அப்படின்னா, லங்ஸ் எனர்ஜி கம்மியாகும் போதோ, ரொம்ப வந்து அதனுடைய ஹைப்பர் ஆக்டிவாக ஆகும் பொழுதோ என்னாகும், ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. அப்புறம் இது வந்து கெட்டது தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அதை வந்து செய்வாங்க. எப்போதும் ஒரு மாதிரி ஒரு யோசனையிலேயே இருப்பாங்க. சில சமயம் குறுக்கு வழியில் கூட சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும். அக்குபஞ்சர் தியரிப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் குணநலன்கள் இருக்கிறது, சுவைகள் இருக்கிறது, உணவுகள் இருக்கிறது, ஒவ்வொரு ஊட்டச்சத்து 24 மணி நேரத்தில் அந்தந்த உறுப்புகளுக்கும் ஒரு 2 மணி நேரம் இருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு வலி வருது அப்படின்னா, முழங்கை வலி வரும். அது கையை வந்து மேலே தூக்க முடியாமல் இருக்கும். சில சமயம் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸியான ஒரு ஃபீலிங்ஸ் வரும். இந்த மாதிரியான உணர்வுகளும் வரும். ஸோ இதை நம்ம புரிந்து நம்ம என்ன சுவை எடுக்கணும், என்ன தன்மையில் நம்ம இருக்கோம், நம்ம ஸ்கின்னு பிரச்சனையாச்சுன்னா லங்ஸ் எனர்ஜி கம்மியாக இருக்கா அப்படின்னு அருகிலுள்ள மருத்துவர்களை கன்சல்ட் பண்ணி, முக்கியமாக நீங்கள் சிகிச்சையோடு சேர்த்து நீங்கள் உணவு முறையை மாற்றாவிட்டால் உங்களுடைய உள்ளுறுப்புகள் பலமடையாது. ஸோ சக்கராசையும் பண்ணி நீங்கள் உணவுகளையும் மாற்றி உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் மாற்றும்போது நம்முடைய உடல் உறுப்புகள் பலமடையும். இதற்குரிய சக்கரா நம்ம என்ன அப்படின்னா அநாகத சக்கரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சக்கராஸ்குரிய யூடியூப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கு நம்ம தரோம். நீங்கள் இது பார்த்துட்டு அந்த சக்கராஸையும் பார்த்து எப்படி அந்த சக்கராஸ் பண்ணுறது, அந்த சக்கராவை எப்படி ஆக்டிவேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு லங்ஸும் ஆக்டிவேட் ஆகும். அதனால் கோயின்சைடாக எல்லாத்தையுமே நீங்கள் கலந்து நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய லங்ஸ் வந்து ரொம்ப எனர்ஜி ஆகும். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு உருவாகும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.